ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் அண்ட் ஹெல்த்தி சமையல். எனக்கு ஒரு ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கிரேவி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 6 மணி நேரம் பச்சைப்பயிரை ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டேன். 2 ஆனியன், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய், இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா பச்சைப்பயிரில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. குழந்தைங்க வேக வச்சு சாப்பிட்டா கூட சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கிரேவி பண்ணி தோசை சப்பாத்திக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தால் அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா தண்ணியிலே தான் எல்லாமே சத்துமே வந்துடும். இதை நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த பச்சைப்பயிறு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க. 2 ஆனியன், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதங்குற கேப்பில் நம்ம போயிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தாலும் சட்னி சாம்பார் சாப்பிடும் போது இந்த மாதிரி கிரேவி பண்ணி இட்லி தோசைக்கு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு, அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்ச பச்சை பயிரையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் தான். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். காரம் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா வேறு நம்ம அரைச்சிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சு எடுத்தோம்ல அந்த தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நான் வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணலை. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசைக்கு கிரேவி தான் ரெடி பண்ணியாச்சு. போய் சாப்பிட போகிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.